தற்போது சிபிஐஎம்மின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு கனகராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு கனகராஜ். திரு ஐயா நல்லக்கண் அவர்கள் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார். அவருடன் நீங்கள் அவருடன் பழகிய நாட்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். தோழர் நல்லக்கண்ணுடைய மறைவு என்பது ஒரு பேரிழப்பு தான். ஆனால் மனிதர்கள் எல்லாத்துக்குமே இறப்பு என்பது தவிர்க்க முடியாது. எனவே அவருடைய இறப்புக்காக வருத்தம் அல்லது துக்கம் அனுஷ்டிப்பதை விட அவருடைய மகத்தான வாழ்க்கையின் பக்கங்களை கொண்டாடுவது என்பது இன்றைய தேவையாக இருக்கிறது. ஒரு விடுதலை போராட்ட காலம், அதற்கு பிறகு நிலக்குவியலுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம், அதே போல வர்க்க சுரண்டலுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம், சமூக ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக அவர் நடத்திய போராட்டம் என்று அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராட்ட வரலாறாகவும் எளிய மக்களுக்கான அர்ப்பணிப்பாகவுமே அது இருக்கிறது. தனக்கென்று ஒரு வாழ்க்கை என்பதை விட எல்லா மக்களுடைய வாழ்க்கையோடும் சேர்ந்ததுதான் தன்னுடைய வாழ்க்கை என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வந்த தோழர். அது தனிப்பட்ட முறையில் எனக்கு நான் தூத்துக்குடி மாவட்ட செயலாளராக இருந்தபோது அநேகமாக தாமிரபரணி ஆற்றில் மணல் கொள்ளைக்கு எதிராக நாங்கள் ஒரு வழக்கு தொடுத்து வந்தோம். அப்போ அந்த ஆரம்ப வழக்குல அவங்க இல்லை. ஆனா அதுக்கு பின்னால தோழர் நல்லக்கண்ணு பார்ட்டி இன் பர்சனா அதுல சேர்ந்தார். பிரேமா தினத்தந்தி என்னையும் இணைத்து அதுல ஒரு தலையங்கம் கூட எழுதியிருந்தார்கள். ஊருக்கு ஒரு நல்ல கண்ணு தேவை என்று எழுதியிருந்தார்கள். அவர் பார்ட்டியின் பர்சனாக வாதாடியது என்பது அன்றைக்கு நீதிபதிகளை மிகவும் நெகிழச் செய்தது. நான் பார்த்த அந்த தாமிரபரணி இப்படி இருக்கக்கூடாது என்று அவருடைய தள்ளாத வயது, அவர் பேச்சு கூட பெரிய அளவுக்கு வராது. பொதுவாகவே அவர் சிறந்த பேச்சாளர் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பேச்சில் இருக்கக்கூடிய அறத்தின் வலிமை, விழுமியங்களின் வலிமை, அது உரத்து பேசியதாகவே நான் கருதினேன். அது நீதிமன்றத்திலும் ஈடுபட்டது. ஒரு 10 ஆண்டுகளுக்கு மணல் அள்ளுவதற்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை தடை விதித்திருந்தது. அதே போல எல்லாரோடும் ஒரு தனிப்பட்ட ஒரு நட்பு. ஒரு முறை பார்த்துட்டு போகும்போது ஒருவருக்கு ஒரு சுகவீனம் இருந்தாலோ, பிள்ளை படிக்கிறதா சொன்னாங்களோ, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை நினைவில் வைத்து கொண்டு திரும்பவும் பார்க்கிற போது அந்த விசாரிக்கிற தன்மை, உண்மையிலேயே மனிதர்களோடு அவர் உறவை எப்படி அவர் பராமரித்தார் என்பதற்கான ஒரு சரியான உதாரணம். மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளுக்கு அவர் ஆளானவர். கடைசி காலம் வரையிலும் வாசித்துக் கொண்டே இருப்பார், வாசிக்க தூண்டிக்கொண்டே இருப்பார். இளைஞர்களுக்கு எப்படி வழிகாட்ட வேண்டும் என்பதை அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். எனவே என்னை பொறுத்த மட்டில் அவருடைய மறைவுக்காக துக்கம் அனுஷ்டிப்பது அல்லது வருத்தப்படுவது என்பதை விட அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுவது, அடுத்த தலைமுறைக்கு சொல்வது, அடுத்தடுத்து கடத்துவது, அந்த விழுமியங்களையும் அறத்தையும் தூக்கி உயர்த்தி பிடிப்பது என்பது மிக முக்கியமானது என்றே நான் கருதுகிறேன். செவ்வணக்கம். நன்றி திரு கனகராஜ்.